எது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லைங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எது சுவிசேஷம்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எது சுவிசேஷம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. சுவிசேஷம் பணத்தை பற்றியது அல்ல. கவனிங்க, சுவிசேஷம் நாம சொல்றோம்ல ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை பற்றினதும் அல்ல. சுவிசேஷம் சரீர பிரகாரமான சுகத்தை பற்றியது அல்ல. சுவிசேஷம் சரீர பிரகாரமான எந்த ஒரு காரியத்தையும் பற்றியது அல்ல. சுவிசேஷம் என்னன்னா, மனிதனை தேவன் சிருஷ்டிக்கும் போது தேவனுக்கும் மனிதனுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. ஏதேன்ல அந்த உறவு பலமாக இருந்தது. மனிதன் என்றைக்கு பாவம் செய்தானோ அந்த உறவு முறிந்து போனது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை மனிதன் பாவத்தின் நிமித்தமாய் கெடுத்துக்கொண்டான். இதை மீட்டு கொடுக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நல்லா கவனிங்க, சுவிசேஷம் எதை பற்றினது இல்லை, பணத்தை பற்றினதல்ல, அது ரட்சிப்பை பற்றினது. இது சுகத்தை பற்றினது இல்லை, விடுதலையை பற்றினது இல்லை, இது ரட்சிப்பை பற்றியது. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு மீட்டெடுக்கப்படுகிறதெல்லாம் நாம ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். புரிந்த ஒவ்வொரு ஆமீன் சொல்லணும். இந்த வசனத்துல நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அருமையா ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. ஒருவன் என் பின்னே வர அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு வாழ்க்கைக்கென்று அழைக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை அழைப்பை பொறுத்தது. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில திணிப்பு எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எதை அடிப்படையாக கொண்டதுன்னா அழைப்பை அடிப்படையாக கொண்டது. இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். கவனிங்க, இந்த வார்த்தையை அவர் சொல்றதுக்கு முன்னாடி 16வது வசனத்திலிருந்து வாங்கல. 16வது வசனத்தில் அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. 16வது வசனம். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 16, 17, 18 பின்பு அவர் தம்முடைய சீடரோடே கூட ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அவங்க பதில் சொல்லிட்டாங்க 19ல. 20ல இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ பேதுரு அழகா ஒரு பதில் சொல்லுகிறாரு, நீ தேவனுடைய கிறிஸ்து, நீர் கிறிஸ்து என்று ஒரு பதிலை சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, 23வது வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். 22வது வசனத்தில் அவர் சொல்றாரு, நீ கிறிஸ்துன்னு சொன்னப்பா ரொம்ப சந்தோஷம், மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகளை படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். நல்லா கவனிங்க, முதல்ல அவர் யாரை சொல்றாரு பாருங்க. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அவன் சொல்றான்ல, இந்த இடத்தை தான் நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா யூதர்கள் எதிர்பார்த்திருந்த கிறிஸ்து வேற, நடந்தது வேற. புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லணும். யூதர்கள் எதிர்பார்த்திருந்த நீ தேவனுடைய கிறிஸ்துங்கிறான். அவன் கிறிஸ்துன்னு சொல்லும் போது யூதர்கள் கிறிஸ்துவை எதிர்பார்த்திருந்தது வேற, இயேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்துவாக வந்து அவர் செய்தவைகள் வேற. நல்லா கவனிங்க, வேதம் இந்த கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். நல்லா கவனிங்க, கிறிஸ்துனாலும் ஒண்ணுதான், மேசியானாலும் ஒண்ணுதான்.
மேசியா வந்து எபிரேயம், கிறிஸ்து வந்து கிரீக். மொழி தான் மாறுதே தவிர பெயர் ஒன்று தான். கிறிஸ்துனா யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இயேசுனா யாருன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இயேசு என்பது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுனால, மனிதனாய் வந்ததுனால அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் இயேசு. கிறிஸ்து என்பது டைட்டில், அவருடைய தலைப்பு. அவர் யார், எதற்காக இங்க வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறது தான் கிறிஸ்து. பேதுரு என்ன சொல்றான் தெளிவா, நீர் தேவனுடைய கிறிஸ்து, நீர் வர வேண்டிய மேசியா, யூதர்கள் எதிர்பார்த்திருக்கிற மேசியா, நீர் வந்து ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறவர். பழைய ஏற்பாடு இந்த மேசியாவை குறித்து 4 முக்கியமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது. ஒன்று என்னன்னா, இந்த கிறிஸ்து என்பவர் வரப்போகிற ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து யாரு? ரெண்டாவது, இந்த கிறிஸ்து யாருன்னா ரட்சகர், இல்லைன்னா விடுவிக்கிறவர். இந்த கிறிஸ்து என்ன செய்ய போகிறாரு? வந்து ரட்சிக்க போகிறார் அல்லது விடுவிக்க போகிறார். மூன்றாவது, இந்த கிறிஸ்து யாருன்னா மகிமையுள்ள மனுஷகுமாரன். தானியேல் 7:13 போட்டிருக்கு, இவர் மகிமையுள்ள மனுஷகுமாரன். ஏசாயா 53 போட்டிருக்கு, 4வது, இவர் பாடுபடுகிற ஊழியர். அப்போ மேசியானா யாருன்னா முதல்ல வரப்போகிற ராஜா, ரெண்டாவது ரட்சிக்கிறவர், மூன்றாவது மகிமையுள்ள தேவகுமாரன். யூதர்கள் ஒரே ஒரு விஷயத்தை அப்பப்போ விட்டுருவாங்க. எதை விட்டுருவாங்கன்னா, பாடுபடுகிற ஊழியருங்கிறத விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்து, ஒரு ராஜா வந்து என்ன செய்யக்கூடாது? பாடுபடக்கூடாது. ஒரு ராஜானா யுத்தத்தில் என்ன செய்யணும்? ஜெயிக்கிறவராக இருக்கணும். ஹீரோ என்ன செய்யணும்? வந்து நிறைய அடி வாங்கி சாகிறது அவர் ஹீரோவா? எல்லாரையும் அடிச்சு சாகடிக்கிறவர் ஹீரோவா? இந்த சம்பவங்களை எழுதப்படுகிற காலங்கள்லாம் ராஜாக்களுடைய நாட்கள். எந்த நாட்கள்? அப்போ வரப்போகிற ராஜா ஜெயிக்கணும்னு ஜனங்க ஆசைப்படுவாங்களா, சாகணும்னு ஆசைப்படுவாங்களா? அதனால யூதர்கள் எதை நம்ப மறுத்தார்கள்னா, இவர் பாடுபடுகிற ஊழியர். ஏசாயா 53 நம்ம பார்க்கிற இவர் பாடுபடுகிற ஊழியர் என்பதை இவர்கள் ஏற்க மறுத்தார்கள். அப்ப யூதர்களுடைய பார்வையில கிறிஸ்துங்கிறவர் யாருன்னா, அவர் வரப்போகிற ராஜா, அவர் ரட்சிக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் மகிமையுள்ள மனுஷர் குமாரன். இதுதான் வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. எப்பவுமே வேதம் ஒன்று சொல்லும், நம்ம ஒன்று நினைச்சுக்கிட்டு இருப்போம். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லணும். வேதம் எதையோ ஒன்று கிறிஸ்தவன்னு சொல்லும், நாம ஏதோ ஒன்று கிறிஸ்தவன்னு நினைக்கிற மாதிரி. வேதம் இவ்வளோ தெளிவாய் இரட்சகரை பேசும்போது, கிறிஸ்துவை பேசும்போது, யூதர்களுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்துச்சு. யூதர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் அரசியல் ரீதியாக நம்மை ரட்சிப்பவர். இவர் வந்து இப்ப என்ன செய்ய போறாரு? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் என்ன நாட்கள்னா, ரோமர்களுக்கு யூதர்கள் அடிமையா இருந்த நாட்கள். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்ய போறாரு? ரோமர்களுடைய கரத்திலிருந்து நம்மை விடுவிக்க போகிறார். இப்பொழுதே இவர் தாவீத மாதிரி ஒரு பெரிய ராஜாவாகி இவர் வந்து ஆளுகை செய்ய போகிறார். இவரோடு சேர்ந்து நாம என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். அப்ப யூதர்கள் எப்படிப்பட்ட மேசியாவை எதிர்பார்த்து இருந்தாங்கன்னா, இவர்களை ரோமர்களுடைய கையிலிருந்து ரட்சிக்கிற ஒரு அரசியல் தலைவராக, ஒரு அரசியல் உலக பிரகாரமான ஒரு ராஜாவை இவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். லூக்கா 24:21, லூக்கா 24:21 இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, உயிரோட எழுந்துட்டாரு. ஆனா இவர் மரித்து போனார் என்று சொல்லி ஒரு 2 சீஷர்கள், எம்மாவூர் சீஷர்கள் என்று சொல்லுகிறோம், இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. இவங்களோட ஆக்சுவலா இயேசு தான் பேசிக்கிட்டு போறாரு. அவர் இயேசுன்னு தெரியாம அவர்கிட்ட ஒன்று சொல்றாங்க. 24:21 அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? ரோமருடைய கரத்திலிருந்து இவர் எங்களை என்ன செய்வாரு? இப்போ 3 வருஷம் சீஷர்கள் அப்ப எந்த நினைப்போட தான் இவரோட சுத்திட்டு இருந்திருக்காங்க? ரோமருடைய கரத்திலிருந்து இவர் என்ன செய்ய போறார்? ஒரு ரட்சிப்பை கொண்டு வர போகிறார். இரண்டாவது யூதர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, தாவீதை போல வல்லமை உள்ள ஒரு ராஜா. ஏன்னா
வரப்போகிற ராஜாவை குறித்து வாக்குத்தத்தம் எங்க இருக்குன்னா 2 சாமுவேல் 7:12 இருக்கு. அது தாவீதின் சம்பவத்தில் இருக்கு. தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்றார், உன் சிங்காசனம் என்னைக்கும் நிலைத்திருக்கும், அதுல உட்கார்றதுக்கு எப்பொழுது நான் என்ன செய்வேன், ஒரு நபரை கொடுப்பேன். இப்ப இவங்க எதை எதிர்பார்த்து இருக்கிறாங்கன்னா, தாவீதை போல ஒருவர் வருவார், அந்த கிறிஸ்து வந்து என்ன செய்வார்னா முழு உலகத்தையும் ஆளுகை செய்வார். யூதர்கள் நாம் என்ன செய்ய போகிறோம்னா அவரோடு சேர்ந்து ஆள போகிறோம் என்று நினைத்தார்கள். மூன்றாவது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவர் இஸ்ரவேலின் மகிமையை மீட்டெடுக்கிறவர். இஸ்ரவேலுக்குன்னு ஒரு மகிமை இருந்துச்சு. அது என்னைக்கு பீக்கில் இருந்துச்சுன்னா தாவீதினுடைய நாட்கள். அதுக்கு அடுத்தது சாலமோனுடைய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு ராஜ்யமா இருந்துச்சு. எங்க போனாலும் ஆண்டவர் இவங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குறாரு. பணத்திற்கு ஒரு அளவே இல்லை. வெள்ளிக்கும் தங்கத்திற்கும் சாலமோனுடைய நாட்கள்ல ஒரு அளவே இல்லை. வெள்ளியை வந்து ஒரு பொருளாவே நினைக்கிறேன் யாருடைய நாட்கள்ல. இன்னைக்கு வந்து பார் வெள்ளி 1 கிலோ 2.5 லட்சமா, டெய்லி நியூஸ்ல பாக்குறேன், 2.5 லட்சமா. ஆனா சாலமோனுடைய நாட்கள்ல இதை ஜனங்க என்ன செய்யலையா, ஒரு பொருளா கூட நினைக்கல. புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. இதுதான் இஸ்ரவேலினுடைய மகிமை. இவங்க வந்து பயங்கரமா ஆண்டவர் இவங்களை என்ன செஞ்சிருந்தார்னா உயர்த்தி வைத்திருந்தார். ஜெயிக்கிறதுக்கும் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, ஐஸ்வர்யத்தில் ஜெயிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, ஞானத்தில் ஜெயிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஆனா இவர்கள் செய்த பாவத்து நிமித்தமாய் அவர்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்டாங்க. இப்போ இவர்கள் என்ன எதிர்பார்த்து இருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு மேசியா வரப்போறாரு, அவர் வந்து என்ன செய்வார்னா தாவீதின் சிங்காசனத்தை திரும்பவும் மீட்டெடுப்பாரு, இஸ்ரவேலின் மகிமையை மீட்டெடுப்பாரு. அது மாத்திரம் இல்ல, சாலமோன் நாட்களுக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிச்சு. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். இஸ்ரவேல்னு அது பிரியுது, யூதா என்று சொல்லி பிரிகிறது. பிரிந்து போன இந்த ராஜ்யத்தை இவர் என்ன செஞ்சிருவார்னா, தாவீது எப்படி ஒரே 12 கோத்திரங்களை ஒரே ராஜ்யமாய் அரசாண்டானா அப்படி என்ன செய்ய போறாரு, ஒரே ராஜ்யமாக இதை மாற்ற போகிறார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். சத்துருக்களுடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்திருந்தாங்க. இப்பவுமே இவர் வந்து நம்ம சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் ஜெயித்து இப்பொழுதே இவர் நீதியை நிலைநாட்ட போகிறார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுங்க. மொத்தத்தில் இவங்க எதை எதிர்பார்க்கலன்னா, ஏசாயா 53 இவர்கள் எதிர்பார்க்கவில்லை, சங்கீதம் 22 இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த மேசியா வரணும்னு அவங்க என்ன செய்யல, எதிர்பார்க்கல. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சுன்னா, மத்தேயு 1:21 இயேசு கிறிஸ்து முதல்ல எப்படி வெளிப்படுகிறார்னா, பாடுபடுகிற இரட்சகராக வெளிப்படுகிறார். தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறார். ரோமருடைய கரத்திலிருந்து ரட்சிக்கிறவர் இல்ல, அரசியல் ரீதியாக இவர் ரட்சிக்க வந்தவர் அல்ல, சுற்றி இருக்கிற சத்துருக்களை அழிக்கிறதுக்கு இவர் வரல. அதற்கு பதிலாக எதற்கு வந்திருக்கிறார்னா, தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்க இவர் வெளிப்பட்டார். ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. யோவான் 18:36 வேதம் சொல்லுகிறது, இவர் வந்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தாரு. இவங்க நினைச்ச மாதிரி ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கல, இவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அது ஆவிக்குரிய ராஜ்யம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இவங்க சரீர பிரகாரமான ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கிறிஸ்து வருவார் எதிர்பார்த்திருந்தாங்க. அவர் வந்து ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். மூணாவது ஒன்று நடக்குது. யோவான் 1:11 நமது சொந்த ஜனங்களால் இவர் புறக்கணிக்கப்பட்டார். சொந்த ஜனங்களால இவர் அவமதிக்கப்பட்டார். இந்த கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார், உயிரோடு எழும்புகிறார். வெளிப்படுத்தல் 19:16 சொல்லுது, அவர் திரும்பவும் வருவார். அப்ப எப்படி வருவார்னா, யூதர்கள் எப்படி எதிர்பார்த்திருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக திரும்ப வருவார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க நினைச்சது கிறிஸ்து வந்து அப்படியே எல்லாத்தையும் செஞ்சிருவான்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, கிறிஸ்து முதல் முறை வந்து பாவங்கள்ல இருந்து ரட்சிக்க வந்தாரு. முதல் முறை ஒரு 2000 வருஷத்துக்கு மேல இப்ப கேப் ஆயிடுச்சு. திரும்பவும் அவர் வரப்போகிறார்.
அவங்க வந்து அவருடைய வருகையை ஒரே வருகையை எதிர்பார்த்தாங்க. எல்லாம் மொத்தமா ஒரே வருகையில நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து ஒரே வருகையில வந்து எல்லாத்தையும் செய்யல. முதல் வருகையில வந்து ரட்சிப்பை கொடுக்கிறார். இரண்டாவது வருகையில வந்து அந்த ரட்சிப்பை ஒழுங்காய் செயல்படுத்துகிறவர்களை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியே வருகிறார். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்ல பார்ப்போம். முதல் முறை அவர் ரட்சகரா வந்திருக்காரு. இரண்டாவது முறை அவர் எப்படி வரப்போகிறார்னா ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அப்ப நல்லா கவனிங்க, தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வரிசையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவர்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வரிசை, ஒரு ஆர்டரை நம்ம புரிந்து கொள்ளணும். அது என்ன ஆர்டர்னா, தேவன் முதல்ல பாடுகளை வைத்திருக்கிறார், இரண்டாவது மகிமையை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பாடுகள், மகிமை. அப்போ முதல்ல அவர் எதை வைக்கல, ஆனா நமக்கு எதுதான் முதல்ல தேவைப்படுது? அவரோடு நாம் பாடுபட்டால் அவரோடு நாம் ஆளுகையும் செய்வோம். நல்லா கவனிங்க, இதுக்கு ரொம்ப சரியான உதாரணம் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பினுடைய வாழ்க்கை. இவனை குழியில போட வேண்டிய அவசியம் என்ன? இவன் போத்திபார் வீட்டில் போய் அடிமையா வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? போய் சிறைச்சாலையில போய் கிடக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏதாவது அவசியம் இருந்தா சொல்லுங்க. எந்த அவசியமே அங்க. யோசேப்பின் வாழ்க்கை ஒரு சில பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. சொந்த சகோதரர்களால புறக்கணிக்கப்படுகிறார். சொந்த சகோதரர்களால 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்யப்படுகிறார்? ஆட்டி கொடுக்கப்படுகிறார். ஒரு பாடுகளுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறானா, போய் ஒரு சிங்காசனத்தில் உட்காருகிறான். இயேசு கிறிஸ்துவும் பாடுகளை அனுபவித்து தான் எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். இதே வரிசை நமக்கும் பொருந்தும். நமக்கு முதல்ல கர்த்தர் பாடுகளை வைத்திருக்கிறார். இதை நாம் கடக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுவாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். கவனிங்க, இந்த வசனத்தை அவர் சொல்றதுக்கு முன்னாடி அவர் எதை பேசிட்டார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 22வது வசனத்துல அவருடைய பாடு, அவருடைய மரணம், பாடு மரணத்தை மாத்திரம் அவர் பேசல, அவருடைய உயிர்த்தெழுதலையும் பேசி இருக்கிறார். அந்த மரணத்தை அவர் ஜெயிக்கிறவர் என்பதையும் பேசி இருக்கிறார். தாம் யார் என்பதை தெளிவா சொல்லிட்டு, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்தை, தாம் யார் என்பதை அவருக்கு தெளிவாய் சொல்லி தம்மை பின்பற்றும்படியாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? ஒருவன். எல்லாரும் சொல்லுங்க. அப்ப இது வந்து கவனிங்க, இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது உலகளாவிய அழைப்பு. இயேசு கிறிஸ்துவை தலைவராக, போதகராக, இரட்சகராக, கிறிஸ்துவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு சீசனாக பின்பற்ற வேண்டியது இது ஒரு உலகளாவிய அழைப்பு. ரட்சிப்பு மற்றும் சீசத்துவம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பாக இருக்கிறது. அவர் சொல்றார் லூக்கா 9:23, ஒருவன் என் பின்னே. எல்லாரும் சொல்லுங்க, என். முதல்ல ஒருவன் யாருன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த எண்ணை தான் ரொம்ப முக்கியம். இந்த எண்ணுக்கு ஏற்கனவே பேதுரு பதில் சொல்லிட்டாரு, நீர் கிறிஸ்துன்னு சொல்லிட்டாரு. இந்த எண் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா, இவர் தேவனுடைய குமாரன். இரண்டாவது, இவர் மாம்சத்தில் வந்த தேவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் பின்னாடி ஒரு வராரு வான்னு சொல்றாருன்னா அழைக்கிறவர் யாருங்கிறது ரொம்ப முக்கியம். இவர் கிறிஸ்து, இவர் தேவனுடைய குமாரன், இவர் மாம்சத்தில் வந்த தேவன். இவர் என்ன சொல்றாரு தன்னை குறித்து? நானே வழி. நானேனா அப்புறம் வேற என்ன கிடையாது, வேற வழி கிடையாதுன்னு அர்த்தம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர். அழைக்கிறவர் யாருன்னா இவர் இரட்சகர். அழைக்கிறவர் யாருன்னா இவர் வரப்போகும் ராஜா. அழைக்கிறவர் யாருன்னா இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். அவர் தான் என்ன செய்கிறார்னா நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கவனிங்க, கிறிஸ்தவம் என்பது ஆசீர்வாதங்களை
பின்பற்றுவதல்ல, மதத்தை பின்பற்றுவதல்ல, அது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவின்படியான ஒரு வாழ்க்கை. இவர் சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், இவர் எப்படிப்பட்டவர்? இவர் தேவன் என்று நீங்கள் பின்பற்றினால் இவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு ஆமீன் கூட வரல. அந்த கீழ்ப்படிதல்னு சொல்லும் போது என்னன்னு தெரியல, அது ஒரு ஆமீனை என்ன செய்ய மாட்டேங்குது. ஆசீர்வதிப்பார்னா பலமா ஆமீன் வருது, உயர்த்துவார்னா ஆமீன் வருது, பாடுகள்னா புஷ். அழைக்கிறவர் தேவன் என்றால் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அழைக்கிறவர் இரட்சகர் என்றால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அழைக்கிறவர் ராஜா என்றால் இவருக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். திரும்பவும் சொல்றேன், உங்களை அழைக்கிறவர் தேவன், இவருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். உங்களை அழைக்கிறவர் இரட்சகர், நீங்கள் இவரை விசுவாசிக்க வேண்டும். உங்களை அழைக்கிறவர் ராஜா, இந்த ராஜாவுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அவர் சொல்றாரு, என் பின்னே வர விரும்பினால். விருப்பம் என்பது இந்த இடத்துல தீர்மானங்களை குறிக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிறிஸ்தவம் ஒரு திணிப்பல்ல, இது ஒரு அழைப்பு. நாம் இவரை விரும்பி தேடி விரும்பி இவர் எனக்கு வேண்டும் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க, இந்த உலகத்தில் நம்ம செய்யறதுக்கு நிறைய இருக்கு, பின்பற்றுகிறதற்கு நிறைய வழிகள் இருக்கு, வாழ்றதுக்கு நிறைய வாழ்க்கை இருக்கு. அவர் சொல்றாரு, என் பின்னே வர விரும்பினால்னா என்ன அர்த்தம்னா, இவைகளை எல்லாம் விட்டு இந்த இயேசுவை நாம் செலக்ட் பண்ண வேண்டும். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுவாங்க. நம்ம போட்டி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொன்னீங்க, இந்த கேள்விக்கு ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஆன்சரை கரெக்டாக சொல்லிட்டு 3 தப்பான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் நம்ம டிக் அடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான தப்பான ஆன்சர் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நான் இயேசுவை பின்பற்ற போகிறேங்கிற அந்த கட்டத்தில் நம்ம டிக் அடிக்க பழக வேண்டும். அதை தான் அவர் சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான். ஞாயிற்றுக்கிழமை காலையில போறதுக்கு எவ்வளோ இடம் இருக்கு. எல்லா இடத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க எதுக்கு சொல்லுங்க. இதுதான் அந்த செலெக்ஷன். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்படி வாழ்க்கை முழுவதும் நம்முடைய செலெக்ஷன் எப்படி இருக்கணும்னா, வாழ்க்கை முழுவதும் நம்முடைய தேர்வுகள் அது இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, என் பின்னே வர விரும்பினால். உண்மையான கிறிஸ்துவம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவிலிருந்து துவங்குகிறது. திரும்பவும் சொல்றேன், கிறிஸ்தவம் எங்க தொடங்குதுன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுவேன் என்ற தீர்க்கமான முடிவிலிருந்து தொடங்குகிறது. பின்பற்றுதல்னா என்னன்னா, அவர் சொல்றாரு, என்னோடு நட, என்னை விசுவாசி, எனக்கு கீழ்ப்படி, எனக்காக வாழ். பின்பற்றுதல்னா என்னது சொல்லுங்க? இயேசுவோடு நடப்பது, இயேசுவை விசுவாசிப்பது, அன்பின் நிமித்தமாக இயேசுவுக்கு கீழ்ப்படிவது, அடுத்தது இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை. அடுத்த வார்த்தைக்கு நம்ம வருவோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. எல்லாரும் சொல்லுங்க, தன்னைத்தான் வெறுத்து. தன்னைத்தான் வெறுத்துனா நம்மளையே வெறுத்துறது கிடையாது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு நாள் வெறுப்பு வரும், அடுத்த நாள் நியூஸ் வரும். பரவாயில்ல, சிரிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. இங்க அந்த வெறுப்பை பத்தி வேதம் சொல்லல. சுயத்தை வெறுப்பது, சுயநலத்தை வெறுப்பது, சுயத்தை சார்ந்து வெறுப்பு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பாவத்தை விரும்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. வெறுப்புங்கிறதுக்கு ஒரு 2-3 அர்த்தம் இருக்கு. என்னன்னா, வெறுத்து என்பது மறுதலி. வெறுத்துனா என்னது? டினே. ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அப்படிதான் மொழிபெயர்க்கிறது. மறுதலிப்பது, நம்மை நாமே முதல்ல என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் மறுதலிக்க வேண்டும். வெறுப்பு என்பது ஒதுக்கு, ஒதுக்கி வை. உன் சுயத்தெல்லாம் என்ன செய்ய? ஒரு பக்கமா ஒதுக்கி வை. 3வது நிராகரிப்பு.
இந்த மூணும் வெறுப்புக்கு அர்த்தங்களாக இருக்கிறது. நம்மை வெறுக்கிறது வெறுப்பல்ல, இது என் வாழ்க்கை, நான் சொல்றது தான், நான் நினைக்கிறது தான், இப்படி தான் நான் என்ன செய்வேன், இதை வெறுத்து. புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுறோம். தேவனுடைய விருப்பங்களை, தேவ சித்தத்தை நம்முடைய விருப்பமாய் மாற்றுகிறது தான் நம்மை வெறுப்பு. 2003 ஆண்டவர் என்ன கிருபையா ரட்சித்தாரு. 2004 ஊழியத்துக்கு அழைத்தார். 2005 ஊழியத்திற்கு வந்த ஆண்டவர் கிருபையில். அப்போ 2003 வரைக்கும் என்னுடைய விருப்பங்கள் நிறையா இருந்துச்சு. என் எதிர்காலத்தை குறித்த விருப்பங்கள் இருந்துச்சு. நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி வாழணும், எவ்வளோ விருப்பங்கள் இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தேனோ அவருடைய விருப்பங்கள் என்னுடைய விருப்பங்களாய் மாறியது. இதை தான் வேதம் என்ன சொல்றதுன்னா, தன்னைத்தான் வெறுத்து, தன்னுடைய சொந்த திட்டங்களை வெறுத்து, பாவ வாழ்க்கையை நாம வெறுத்து. கலாத்தியர் 2:20 பவுல் எப்படி சொல்றாரு, அவரை குறித்து சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு. ஒரு ஆமீன் கூட வரல. எனக்கு தெரியும் நீங்க எங்க ஆமீன் சொல்லுவீங்க, எங்க அல்லேலியா சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறை. இனி கிறிஸ்து தான் இங்க பிழைத்து இருக்கிறார். பவுல் சொல்றாரு, இப்ப யாரு பிழைச்சிருக்கிறதா, சத்தமே வரலையே. இப்ப நான் எப்படி பின்பற்றினேன் நான் சொன்னேன், பவுல் எப்படி பின்பற்றினார்னு பவுல் சொல்றாரு. நீங்க எப்படி பின்பற்றீங்க யாராவது சொல்வீங்க? பவுல் தைரியமா அடிக்கிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க இந்த உலகத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே, நான் விரும்புறேன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இனி இயேசு தான், தேவன் தான் பிழைத்திருக்கிறார்னு ஒரே ஸ்டேட்மெண்ட் என்ன செஞ்சிட்டார். இது பவுல் இயேசுவை பின்பற்றின விதம். நான் பின்பற்றின விதத்தை நான் சொல்லிட்டேன். என் விருப்பங்கள்லாம் தூர போட்டு அவருடைய விருப்பங்களை எடுத்து நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், வாழ்கிறேன். பவுல் அவருடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் அமைதலாக இருப்போம். காலங்காலமாக இதுவே எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறதா? ஒரு பதில் கூட வரலையே. ரோமர் 6:6 பவுல் சொல்றாரு, பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கு. இது அவருக்கு மட்டும் எழுத, எல்லாருக்கும் எழுதுறாரு. நம்முடைய பழைய மனுஷன் எங்க போயிடணுமா, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நிறைய கிருபையை பற்றி செய்திகள்லாம் நம்ம கேட்குறோம். யார் யாருக்கோ கிருபை எப்படி எப்படியோ வேலை செய்யுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிங்க. கிருபையை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது நம்ம பார்ப்போம். தீத்து 2, 11, 12, 13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும், தேவ கிருபையானது பிரசன்னமாகி ஒரு விஷயத்தை போதிக்குது. 13வது வசனம் முடியும் போது அப்படிதான் அந்த வேத பகுதி முடியுது. அந்த தேவ கிருபை நமக்கு போதிக்கிறது. என்ன போதிக்குது? 12வது வசனம் வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த. தேவ கிருபை எதை போதிக்குதுன்னா, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. சொல்லுங்க என்னது? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. தேவ கிருபை வேதத்துல என்ன போதிக்குதுன்னா, லௌகீக இச்சைகளை வெறுத்து, அவபக்தியை, பக்தியற்ற வாழ்க்கையை, தேவனுக்காக வாழாத வாழ்க்கையை வெறுத்து நாம என்ன செய்ய வேண்டுமா? தெளிந்த புத்தி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இது தெளிந்த புத்தியில் இருந்து இருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாள் உணர்ச்சி வசத்திலிருந்து வரக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வேதத்தை அறிகிற பகுத்தறிவில் இருந்து வர வேண்டும். இந்த புத்தி தெளிந்தது யார் வாழ்க்கையில வாசிக்கிறோம்? இளையகுமார் புத்தி தெளிந்தது.
என்ன புத்தி தெரிஞ்சிச்சு? நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறேன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறேன் இல்லாமல் நான் சாகுறேன். ஆனால் என் வீட்டில், எங்கள் அப்பா வீட்டில் கூலி வேலை செய்கிறவனுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. இதுதான் என்னதான் புத்தி தெளிந்து. புத்தி தெளிந்துங்கிறது என்னன்னா மனம் திரும்புதலின் முதல் நிலை. புத்தி தெளிகிறது என்னது? ஒருத்தனுக்கு புத்தி தெளிய ஆரம்பிக்குதுன்னா அவன் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். இவர் தேவனை விட்டுட்டு, அப்பாவை விட்டுட்டு தூரமா போகிறாரு. இதுதான் எல்லாருடைய பாவ வாழ்க்கையா இருக்கு. நல்லா கவனிங்க. மனம் திரும்புதல் அப்படின்னா என்னன்னா தேவனை விட்டு தூரமாய் போவதிலிருந்து திரும்பி. மனம் திரும்புதல்னா என்னது? தேவனை விட்டுட்டு தூரமா போவதிலிருந்து திரும்பி. எப்போ புத்தி தெரியுதோ அவன் என்ன செய்யறான்னா திரும்புகிறான். திரும்புவது என்பது மனம் திரும்புதலினுடைய நுழைவாயில், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா நடந்து வராம பார்த்தீங்களா? அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாய் நடந்து தகப்பனிடத்தில் வந்து சேர்றான்ல, இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டுமா? தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்யணும்னா அவ பக்தியையும் லௌகீக இச்சைகளையும் நாம் வெறுக்க வேண்டும். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய சித்தம், நம்முடைய நோக்கம் ஒன்றுக்கும் நாம இடம் கொடுக்காமல் தேவனுடைய நோக்கம் நம்முடைய நோக்கமாய் மாறணும். தேவனுடைய சித்தம் நம்முடைய சித்தமாய் மாற வேண்டும். இதுதான் நம்மை நாம் வெறுத்து. லூக்கா 22ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமன் சொல்லுவாங்க. எதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கிறார்? ஒரு ஸ்ட்ராங்கான அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான். எதுக்குங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அழைப்பை கொடுக்கணும்னா, ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த வாழ்க்கையை எப்படி சரியா வாழணும்னு நமக்கு தெரியாது. இந்த வாழ்க்கையை நாம் சரியாய் வாழும்படியாக தேவன் இப்படிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறார். திரும்பவும் சொல்றேன், ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நமக்கு தெரியாது. இந்த வாழ்க்கையை நாம் சரியாய் வாழும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். லூக்கா 9:23 வந்துருங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. சிலுவை அப்படின்னா என்னன்னா அவமானம், பாடுகள், மரணம். சிலுவை என்னது சொல்லுங்க? அவமானம், பாடுகள், மரணம். ஒருத்தன் சிலுவையை சுமந்துட்டு போறான்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள்ல ஒருத்தன் சிலுவையை சுமந்துட்டு போறான்னா அவன் மரண தண்டனை விதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். சிலுவையை சுமக்கிறதுனா என்னது சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. மரண தண்டனை. இப்ப இவர் என்ன சொல்றார் நமக்கு? என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவையை எடுத்துக்கொண்டு. சுயத்திற்கு கம்ப்ளீட்டா செத்துறணுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாவ வாழ்க்கைக்கு சுத்தமா என்ன செஞ்சிடணும்? அதான் பவுல் தெளிவா சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். பாவத்துக்காக கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். இனி பாவம் செய்வதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா சிலுவையில் நாம அறையப்பட்டிருக்கிறோம். இதுல புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்பது என்னன்னா கிறிஸ்துவுக்காக நிற்பது, கிறிஸ்துவுக்காக வாழ்வது, கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது, கிறிஸ்துவுக்காக புறக்கணிக்கப்படுவது. எந்த ஒரு நிலை வந்தாலும் இந்த இயேசுவை நாம் பின்பற்றுவோம். நல்லா கவனிங்க. சிலுவைனா என்னது? நீங்க இயேசுன்னு சொல்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய அவமானம், நிந்தை, பாடு, அது என்ன வேணா இருக்கட்டும், அதை தான் வேதம் என்னோடு சொல்லுதுன்னா சிலுவை என்று சொல்லுகிறது. இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழுமையான அர்ப்பணிப்பு. எந்த இடத்துல இந்த உலகத்தை திரும்பி பார்க்காமல். லோத்தினுடைய மனைவி திரும்பி
பார்த்த மாதிரி இந்த உலகத்தை எந்த இடத்திலும் திரும்பி பார்க்காமல் அவர் சொல்றார் லூக்கா 9:23, அனுதினமும் எடுத்துக்கொண்டு. அனுதினமும் என்பது தொடர்ச்சியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை காண்பிக்கிறது. என்னைக்கோ நான் என்னை இயேசுவுக்கு அர்ப்பணிச்சேன் இல்லை, தினந்தோறும் நம்மை அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். தினந்தோறும் இந்த இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். என்னை பின்பற்ற கடவன். இயேசுவின் பின்னால நடக்க நாம் பழக வேண்டும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை போல நாம் வாழ பழக வேண்டும். சபையை நாம் என்னன்னு சொல்றோம்? இந்த தலைப்பை நான் திரும்ப திரும்ப சபையோடு பேசிக்கிட்டே இருக்கேன். சபையை நாம் என்னன்னு சொல்றோம்? கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரம்னா என்னங்க? பிராக்டிக்கலா யோசிங்க. கிறிஸ்துவின் சரீரம்னா என்னது? இந்த உலகத்தில் அவர் பிறந்தாரு, 33 வருஷம் என்ன செஞ்சார்? வாழ்ந்தார்ல, அதுதானே அவருடைய சரீரம். இன்னைக்கு சபையை நாம என்னன்னு சொல்றோம்? அப்ப என்ன அர்த்தம்? 33 வருஷம் அவர் வாழ்ந்தது தானங்க அவர் சரீரம். இன்னைக்கு சபையை சரீரம்னு சொல்றோம்ல, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் அவயவங்கள்னு சொல்றாருல, அப்ப என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் ஒருங்கிணையும் போது இயேசு கிறிஸ்து 33 வருஷம் எப்படி வாழ்ந்தாரோ, 3.5 வருஷங்கள் எப்படி ஊழியம் செய்தாரோ, சபை இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாக 2026 அதே வேலைகளை செய்யும். இதுக்கு பேர் தான் என்னது? சபை. சபைனா கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் நானும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். இன்னைக்கு இந்த இயேசுவை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். சபையாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நமக்கென்று ஒரு வேலையை வச்சிருக்காருங்க. நிறைய ஊழியர்களுக்கு புரியாத ஒரு ரகசியம் என்னன்னா, கர்த்தர் எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்காருன்னு ஒரு வேலையை வச்சிருக்காரு. அந்த வேலையை நம்ம செஞ்சா போதும். பரவாயில்ல, இதுக்காக 2-3 ஆமீன் வந்து. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவர் கொடுக்காத வேலையை நம்ம என்ன செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க. கொடுக்காத வேலையை நீங்க செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, கொடுத்த வேலையை முதல்ல நீங்க செய்யல, வேற யாரோ ஒருத்தர் வேலை என்ன செய்றீங்க. இதனாலதான் நிறைய இடத்துல ஊழியத்தினுடைய பெயர் கெடுகிறது. இயேசுவினுடைய பேர் ஏன் கெடுதுன்னா, கொடுத்த வேலையை செய்யாம கொடுக்காத வேலையை செய்யறதுனாலதான் பேர் என்ன செய்யுது? கெடுது. கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் ஒரு அவயவம். நமக்கென்று கர்த்தர் ஒரு வேலையை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், ஒரு பணியை வைத்திருக்கிறார். அந்த பணியை நாம் சரியாக செய்ய வேண்டும். பின்பற்றுதல் என்பது இயேசுவை போல கீழ்ப்படிதல், இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது, இயேசுவை போல ஒரு பரிசுத்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறது என்பது, இயேசு மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிஞ்சார். எப்படி கீழ்ப்படிஞ்சாராம்? அதை போல ஒரு பின்பற்றுதல் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். திரும்ப அந்த முக்கியமான வார்த்தைகளுக்கு நான் அர்த்தம் சொல்றேன். விரும்பினால் தினந்தோறும் இயேசுவை விரும்ப வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. அவர் விரும்பினால்ங்கிற போது நம்முடைய பதில் என்னது? தினந்தோறும் இந்த இயேசுவை விரும்ப வேண்டும். தேர்வு செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருந்தாலும் தினந்தோறும் இந்த இயேசுவை டிக் பண்ண நாம் பழக வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கீங்க, நல்ல கிறிஸ்தவங்களா இருக்கீங்க. நாளைக்கு காலையிலேருந்து சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, எல்லாவற்றிலும் இயேசுவை டிக் பண்ண நீங்கள் பழக வேண்டும். இந்த இயேசுவுக்குன்னு நீங்கள் ஒதுக்கி இருக்கிற நேரம் என்னங்க? இந்த இயேசுவோட செலவழிக்கிறதுக்கு உங்கள் டைம் என்ன? சாப்பிட்றதுக்கு நைட்டு மொத்தமே இவ்வளோதான். அப்போ அனுதினமும் கிடையாது, வீக்லி. அதனாலதான் கிறிஸ்தவம் ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கு. சொல்லுங்க, இயேசுக்குன்னு நீங்க ஒதுக்குன நேரம் என்ன? டெய்லி சாப்பிட்றதுக்கு கரெக்டா எவ்வளவு நேரம்? 3, 4, 5 எவ்வளவு நேரம் சாப்பிடுவீங்க எனக்கு தெரியல. 3 நேரத்தை ஒதுக்கியாச்சு. வேலைக்கு போறதுக்கு சொல்லுங்க, ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரத்தை என்ன செஞ்சாச்சு? ஒதுக்கியாச்சு. எல்லாத்துக்கும் நேரம் கரெக்டாக இருக்குது. தூங்குறதுக்கு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் அது
ஆண்டவருக்கே வெளிச்சம். 12 வரைக்கும் போகுமா, 12 மணி நேரமா, 8 மணி நேரமா நமக்கு தெரியல. அதுக்கும் என்ன செஞ்சாச்சு நேரத்தை. இப்ப இயேசுவுக்கு எதுங்க நேரம் சொல்லுங்க? இயேசுவுடைய நேரம் எது? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் உங்கள் நேரம் என்ன? இயேசுவோடு ஏதாவது டைம் இருக்கா? எந்த நேரத்தில் தாங்க இயேசு உங்களை சந்திக்க வர்றது நான் கேட்குறேன். எல்லாருக்கும் டைம் கொடுத்து வச்சுருக்கோம். வாரத்தில் 6 நாள் என்ன செஞ்சாச்சு? எல்லாருக்கும் தாராள பிரபு நம்ம 24 மணி நேரத்தை என்ன செஞ்சாச்சு எல்லாருக்கும். ஆனால் அந்த நேரத்தை கொடுத்தவருக்கு என்ன இல்லை கேட்போம். வாழ்க்கையை கொடுத்தவருக்கு இங்கே வாழ்க்கையை காணும். ஆயுஷை கொடுத்தவருக்கு ஒன்று இங்கே காணும். அனுதினமும் இயேசுவை பின்பற்றுவது என்பது தினந்தோறும் இவரோடு உறவாடுகிறதற்கு நமக்கு நேரம் வேணும். இந்த நேரம் இயேசுவுக்காக நான் ஒதுக்கி இருக்கிற நேரம். புரிஞ்சவங்க ராமையை சொல்லுவாங்க. தன்னைத்தான் வெறுத்து என்பது என் வாழ்க்கையை யார் ஆள்வது என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாமே ஆளக்கூடாது, அதை இயேசு கிறிஸ்து ஆள வேண்டும். ராமையை சொல்லுவாங்க. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். நான் இயேசுவில் நிலைச்சிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, அவர் நடந்தபடியே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நடக்க வேண்டும். நம்மை வெறுக்காமல், தெளிவாக நான் சொல்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை நம்மால் பின்பற்ற முடியாது. ஏன் நம்மால் இயேசுக்குன்னு ஒரு நேரத்தை வாயை திறந்து சொல்ல முடியலன்னா, இன்னும் நாம் வெறுக்க வேண்டிய விதத்தில் நாம் என்ன செய்யலை? நாம் நம்மை வெறுக்கவில்லை. ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், அதை ஸ்க்ரீனில் போடணும். டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன், ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், அந்த இமேஜை போடுங்க. அது அழகாக இது இல்லை, டெஸ்க்டாப்பில் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். இதுவும் அந்த லூக்கா 9:23 பேஸ் பண்ண இமேஜ் தான். இன்னொரு இமேஜ் வச்சுருந்தேன், அழகாக, அது இங்கிலீஷில் அழகாக இருந்துச்சு, நான் தமிழில் சொல்கிறேன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்பது என்னன்னா, தீர்மானித்து. எல்லாரும் சொல்லுங்க, அந்த டெக்ஸ்ட் தெரிகிற மாதிரி. டிசிஷன் போட்டிருக்கா. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால்ங்கிறது என்னது? தீர்மானம். தன்னைத்தான் வெறுத்து என்பது நம்மை நாம் மறுதலிப்பது. தன்னைத்தான் வெறுத்து என்னது? மறுதலிப்பது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்படிங்கிறதுனா மரணம். அனுதினமும் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் காண்பிக்க வேண்டிய ஒழுக்கம். என்னை பின்பற்ற கடவன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டிய டைரக்ஷன், திசை. அதை தான் அழகாக அது கிடைச்சது, அதை எடுத்து அதுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். வாங்க, ஒரு எளிய உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் அழகாக இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. மத்தேயு 4:19-20. இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. பேதுரு, அந்திரேயா அந்த இடத்துல இருக்கிறாங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். அவர் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். நான் சொல்கிறேன், எவ்வளோ பேருக்கு புரியுது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னா, இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறத தேவன் பார்க்கிறார். இன்னொன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்களோ அப்படி தான் உங்களுடைய எதிர்காலம் அமைய போகுது. ஏன் பேதுருவுக்கு எதிர்காலம் நல்லா இருந்துச்சு? ஏன் அந்திரேயாவுக்கு எதிர்காலம் நல்லா இருந்துச்சு? ஏன் அந்த சீஷர்களுக்கெல்லாம் எதிர்காலம் நல்லா இருந்துச்சு? அவங்களாம் எப்படி பயன்படுத்தப்பட்டாங்கன்னா, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே அவர்கள் வலைகளை விட்டு, நாம் அந்த இடத்துல இருந்தால் முதல்ல ஃபோனை எடுத்து
போனை எடுத்து வீட்டம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, இப்படி ஒருத்தர் மீசையும் தாடியும் வச்சுக்கிட்டு வந்திருக்காரு. என் பின்னே வாருங்கள்னு இவர் கூப்பிடுறாரு. நாம் போகலாமா? நம்மலாம் வாழ்க்கையில் ஏன் நிறைய இடத்துல உருப்படாமல் போனோம்னா, நிறைய இடத்துல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போய் ஆலோசனை பண்ணதுனால தான் இப்படி. பவுல் சொல்றாரு, கர்த்தர் என்ன அழைச்சாரு, நான் என்ன செய்யலைன்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்ன செய்யலை, நான் ஆலோசனை பண்ணலை. புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும், இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர், நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா இதில் ஒரு வார்த்தை உங்களோடு அவர் பேசுகிறாருங்கிறத நீங்கள் உணரும் போது உடனடியாக நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய எதிர்காலம் மறைந்திருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோடு பேசும்போது நீங்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமீன் கூட வரல. லூக்கா 9:24 இன்னும் 2 வசனத்துக்கு தியானித்து இருக்கிறோம். மற்றதெல்லாம் சுருக்கமாக தியானித்திருக்காங்க. லூக்கா 9:24, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அந்த காம்பினேஷன் எப்படி சொல்றாரு பாருங்க. ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான், இழந்து போகிறவன் ரட்சித்துக் கொள்வான். ரட்சிக்க விரும்புகிறவன் யாருன்னா, தனக்காக தானே வாழ்கிறவன். அவன் வாழ்க்கையில் அவன் எதிர்காலத்தை பற்றி நிறைய பிளான் வச்சுருப்பான். அதில் இயேசுங்கிற ஒரு பேர் இருக்கவே இருக்காது. இவன் தான் யாரு? தன்னைத்தான் சொல்லுங்க, தன்னைத்தான். என் வாழ்க்கை இப்படி இப்படி, இந்த வயசுல இப்படி, அடுத்த வயசுல இப்படியே ஒரு பெரிய பிளான் இருக்கு. ஆனால் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இயேசு என்ன சொல்றாருன்னா, அவன் தன் வாழ்க்கையை இழந்து போவான். இழந்து போகிறவன் யாருன்னா, வாழ்க்கையை இயேசுவுக்கென்று அர்ப்பணிக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. வாழ்க்கையை நீங்கள் இயேசுவுக்கு அர்ப்பணிச்சீங்கன்னா, நீங்கள் இழந்து போனீங்கன்னா, அவர் சொல்றார், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரட்சித்துக் கொள்வீர்கள். லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 16 முதல் 21 வரைக்கும் ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து அங்கே ஒரு ஓமை இருக்கிறது. அந்த ஓமைக்கு பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைக்கணும்னா, ஐஸ்வர்யவானாகிய முட்டாள். என்ன சிரிக்கிறீங்க? என்ன பேர் வைக்கணும்? அது வச்சா ஐஸ்வர்யவானாகிய, ஏதோ நான் சொன்னேன் நினைக்கிறாங்க. 20வது வசனத்துக்கு வரும்போது இயேசு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மதிகேடனே. நான் கூட கொஞ்சம் டீசெண்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப மதிகேடனே. ஏன் அவனை பார்த்து மதிகேடனேன்னு சொல்றாரு? 19வது வசனம் 20வது வசனத்துல பாருங்க. அவன் கணக்குத்தானே பேசிக்கிறான். நான் பாரு, உனக்கு எவ்வளத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. அவருக்கு அவரே பேசிக்கிறார். உன் குடோனெல்லாம் நான் நிரப்பி வச்சுட்டேன், இன்னும் 10 தலைமுறைக்கு நமக்கு இன்னும் இல்லை, பஞ்சமே இல்லை. புசித்து குடித்து என்ன செய்ய? இளைப்பாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, மூடனே, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும். ஆத்துமா யார் கையில் இருக்கு? நீ நிறைய குடோனை நிரப்பி வச்சிருக்கப்பா, ஆனா ஒரு மூச்சை இழுத்தவாறு அது திரும்ப வெளியில வர்றது என் கையில் இருக்குங்கிறாரு. கொஞ்சம் ஒரு ஆமியை சொல்லணும். அதுதான் மதிகேடனே. உன் வாழ்க்கையை நீ என்ன செய்யாத, பிளான் பண்ணாத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் வாழ்க்கையில் தேவனை குறித்த எந்த திட்டமும் இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்? தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் தன்னை காப்பாற்றும் நினைக்கிறான். பணத்தை சார்ந்து அவன் வாழ்கிறான். தேவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிட்டு கூட இடம் இல்லை. மத்தேயு 6:19-20 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஒரு ஆமீன் சொல்ல பார்ப்போம். ஐயா, ஒரு பொக்கிஷத்தை சேர்க்கறத பற்றி பேசுறாரு, சேமிப்பை பற்றி பேசுறாரு. ஆமாம், எதையுமே எதை பேசினாரு எதை பேசலைங்கிறத தெளிவாக பேச வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். இவர் சேமிப்பை பற்றி பேசல,
பொக்கிஷங்களை சேர்க்கிறத பத்தி பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சேமிப்பு என்பது நாளைக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கலாம், உங்க எதிர்காலத்துக்கு ஒரு தேவை இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு தேவை இருக்கலாம். இதுக்கு பேர் என்னது? சேமிப்பு. ஒருத்தனுக்கு எவ்வளவு வீடுங்க வேணும்? ஒருத்தனுக்கு எவ்வளவு வீடு வேணும்? ஒரு வீடுனா சேமிப்பு. என் எதிர்காலத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? 5 வீடு கட்டுற எதுக்கு? அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இதை தான் அவனை பார்த்து அவர் சொன்னார், அந்த ஐஸ்வர்யமான பார்த்து அவர் சொன்னாரு, மதிகேடனே உன் ஆத்துமாவை குறித்து நீ யோசிக்கவே இல்லை. நம்ம ஆத்துமாவுக்கு என்னங்க கேரண்டி இருக்கு? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, பலத்தின் மிகுதியினால 70 80 ஆயுசு 70, பலத்தின் மிகுதியா 80. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க, ஓஹோ 70 வருஷத்துக்கு கேரண்டி. எந்த கேரண்டியும் கிடையாது. நியூஸ் எடுத்து போட்டு பாருங்க. ஈரான்ல இருக்கிறவங்களுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, இஸ்ரேலில் இருக்கிறவங்களுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, ரஷ்யாவில் இருக்கிறவனுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, உக்ரைனில் இருக்கிறவனுக்கு இங்கே இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் தனியாக வண்டி ஓடிட்டு இருக்கு. எந்த ஆத்மாவுக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது. புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லப்போம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய வருகை இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய மரணம் நியமிக்கப்பட்டிருந்தாலும், இந்த இயேசுவோடு இருப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. லூக்கா 9:25. லூக்கா 9:25. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு. அப்போ ஒரு ஆத்மாவுடைய மதிப்பு என்னங்க? ஒரு ஆத்மாவுடைய மதிப்புன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. ஒரு முழு உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கு அதை விட காஸ்ட்லியானது ஆத்மா. அதுதான் அவர் சொல்றாரு, உன்னை நீ இப்படி கெடுத்து, உன் ஆத்மாவை கெடுத்து, நீ நஷ்டப்படுத்தி, நீ உலகத்தை முழுசும் சம்பாதிச்சாலும் அதில் உனக்கு ஒரு லாபமும் இல்லைன்றது. அப்போ நீங்கள் உலகத்தையே சம்பாதிச்சாலும் உங்கள் ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளலைன்னா நாம் நம்மை நாமே நஷ்டப்படுத்தி கொள்ளுகிறோம். தேவனோடு நமக்கு சரியான உறவு இல்லைன்னா நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நஷ்டம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் தோல்வி நித்திய வாழ்க்கையின் நஷ்டம். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. நாம் எதற்காக வாழ்கிறோம்? நிலையற்ற இந்த உலகத்தை நம்பி நாம் வாழ்கிறோமா? நித்தியமான வாழ்க்கை மேலே நம்முடைய நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோமா? அந்நியமான இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்திற்காக நித்திய சந்தோஷத்தை ஒரு நாள் நாம் விட்டுறக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. லூக்கா 9:26 வசனத்தை வாசித்து முடிப்போம். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை தெளிவா சொல்றாரு, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் நீ வெட்கப்பட்டினால் உன்னை குறித்து நானும் வெட்கப்படுவேன். யாராவது இருக்கீங்களா? இயேசுவை குறித்து, இயேசுவின் வார்த்தைகளை குறித்து வெட்கப்படுறவங்க யாராவது இருக்கீங்களா? நீங்கள் வெட்கப்பட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. இயேசுநாதர் வர்ற அன்னைக்கு உங்கள் முகத்தை பார்க்கறதுக்கு இயேசுநாதர் வெட்கப்படுவார். ஒரு ஆமீன் கூட வரல. ஆனால் நான் செய்தியை புதுசாக தான் சொல்லி முடிப்பேன். வெட்கப்படுதல் அப்படிங்கிறது என்னன்னா, மறுதலித்தல், மறைந்து கொள்ளுதல், இல்லைன்னா புறக்கணித்தல்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை, இயேசுவை நீங்கள் மறுதலித்தால் அவர் உங்களை மறுதலிப்பார். அவர் ஊழியத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களை மறைத்து கொண்டால் அவர் உங்கள் முகத்தை பார்க்காம அவர் என்ன செஞ்சிருவார்னா முகத்தை மறைத்து கொள்வார். நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவர் உங்களை புறக்கணிப்பார். நீங்களும் நானும் சத்தியத்திற்காக நிற்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். 5 லைனில் முடிவுரை சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்துவை பின்பற்ற நாம் கொடுக்க வேண்டிய ஒரு விலை இருக்கிறது.
அந்த விலையை நாம் கொடுப்பது. ஐயா, ரட்சிப்பு இலவசங்க, இயேசுவின் ரத்தம் இலவசம், எல்லாமே இலவசம். ஆனால் இவைகளை காத்து கொள்ளுகிறதற்கு நாம் ஒரு பெரிய விலையை என்ன செய்ய வேண்டியிருக்கலாம், கொடுக்க வேண்டியிருக்கலாம். அந்த விலை என்னன்னு நமக்கு தெரியாது. அது அது என்ன வேணால் கேட்கலாம். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லணும். இயேசுக்காக நிற்கிறோன்னு ஒரு இடத்துக்கு நீங்கள் வரும்போது அது எதை வேணால் கேட்கலாம். அந்த விலையை நீங்கள் கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? யோசேப்பு அவன் வாழ்க்கையில் அடிமையாக போகிறான் போத்திபார் வீட்டுக்கு. மேனேஜர் போஸ்டிங்க்கு வரான், மேனேஜருக்கு மேலே உயர்ந்து வரான். சாதாரண ஒரு வேலைக்கு ஒருத்தன் போய் மேனேஜர் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம்? நீங்கள் போய் முதல் நாள் நீங்கள் வேலை செஞ்சோடனே ஆகா ராசா என்ன அழகாக வேலை செஞ்சா, இந்த நீ மேனேஜர் ஆகின்னு கொடுப்பாங்க யாராவது. படிப்படியாக ஒவ்வொருத்தரையாக பண்ணி உள்ளே இருக்க எல்லாரையும் காட்டிலும் சிறப்பாக வேலை செஞ்சு, உண்மையாக வேலை செஞ்சு, படிப்படியாக உயர்ந்து எங்கே வந்து உட்காந்துருக்காரு. இவ்வளோ போத்திபாருக்கு அடுத்த ஸ்டேஜில் வீட்டில் என்ன செஞ்சுருக்காரு? எவ்வளோ வருஷம் உழைச்சான்னா நமக்கு தெரியல. ஆனால் உழைச்சி என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. இப்போ ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? போத்திபாருடைய மனைவினால் ஒரு பிரச்சனை என்ன செய்யுது, வருது. இப்போ அவன் மைண்டு வேலை செஞ்சிருக்குமா, செஞ்சிருக்காதா? இதோடு ஒத்துழைச்சா என்ன ஆகும், ஒத்துழைக்கலைன்னா என்ன ஆகும்? ஒத்துழைச்சா எப்போ மாதிரி மேனேஜராக என்ன செஞ்சுக்கலாம் சொல்லுங்க, இருந்துக்கலாம். ஒத்துழைக்கலைன்னா என்ன ஆகும்? மேனேஜர் போஸ்டிங்கு. ஐயா, அவன் பரிசுத்தத்தை காத்து கொள்றேன். எனக்கு எஜமா நல்லது செஞ்சிருக்கான், அவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேங்கிற ஒரு பாயிண்டை அவன் காத்து கொள்ள அவன் கொடுத்த விலை பெரிய. இதே தான் நமக்கும். இயேசு நமக்கு என்னமோ ரட்சிப்போ ஓசியில் கொடுத்துட்டார். ஆனால் இதை காத்து கொள்ள போகிற வழியில் எவ்வளோ இழப்புகளை நாம் சந்தித்தாலும் இந்த ரட்சிப்போ ஒரு நாள் விட்டுறோம். கிறிஸ்துவை பின்பற்ற நாம் கொடுக்க வேண்டிய விலை, தன்னைத்தான் வெறுக்க வேண்டியதின் அவசியத்தை புரிந்து நாம் வாழ வேண்டும். தினந்தோறும் அந்த அர்ப்பணிப்பின் அழைப்புக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆத்துமாவின் உண்மையான மதிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படுவதின் விளைவுகளையும் நாம் புரிந்து கொண்டு, இப்போ அந்த 23வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து நான் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கேட்ட செய்திகளுக்காக நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாம்